أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم يقوم الروح والملائكة صفا لا يتكلمون إلا من أذن له الرحمن وقال صوابا وذلك اليوم الحق فمن شاء اتخذ إلى ربه مآبا إنا أنذرناكم عذابا قريبا يوم ينظر المرء ما قدمت يداه ويقول الكافر يا ليتني كنت ترابا وقال رسول الله صلى الله عليه وسلم الشمس والقمر يكبران يوم القيامة رواه البخاري ومسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எங்கள் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்கின்ற அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும் உரித்தாகட்டும் என வேண்டியதன் பின்னால் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளில் ஒன்றான இஜ்ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும் அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும் அவன் விளக்கிய விளக்கல்களை தவிர்த்து கொள்ளுமாறும் நான் உங்களுக்கு வசியத்து செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய உலகத்திலே காலம் செல்ல செல்ல அனர்த்தங்களும் அழிவுகளும் நோய்களும் நொடிகளும் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றன. H1N1 என்ற வைரஸ் காய்ச்சல் என்ற ஒரு தோரணையில் இந்த காய்ச்சல் பீடித்து வருகின்றது. அதே போன்று டெங்கு காய்ச்சல் என்று சொல்லி உயிரை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய மனித சமுதாயத்தில் பல அனர்த்தங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதை அடியே எழுப்புகின்ற அறிவுறுத்தல்களும் அதை ஒட்டிய பிரயத்தனங்களும் அதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற அபாயகரமான ஓசைகளும் ஓங்கி ஒலித்த வண்ணமே இருக்கின்றன. ஆனால் இவற்றை நாங்கள் இந்த அழிவுகள் அனர்த்தங்களை எல்லாம் நாங்கள் மறுமையினுடைய அந்த அழிவோடு ஒப்பிடுகின்ற போது, அந்த மனுஷனுடைய நிலைமையோடு நாங்கள் ஒப்பிடுகின்ற போது மிக மிக சாதாரணமானவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதனை நாங்கள் இந்த உலக அனர்த்தங்களோடு மறுமை அழிவுடைய அந்த நிகழ்வுகளை கெஞ்சித்தும் ஒப்பிட முடியாத அளவுக்கு மறுமையுடைய அழிவும் அதனுடைய நிகழ்வும் பாரதூரமானவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்கள், சாதாரணமான இந்த நிகழ்வுகளுக்கே மனித சமூகம் கொதித்து எழுந்து வாரி அள்ளி கட்டி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், அந்த மறுமையுடைய நிகழ்வு, அந்த மறுமையில் நிகழப்போகின்ற மாற்றங்கள் எங்களுடைய உள்ளத்தில் எங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்த போகின்றன என்ற விடயத்தை தான் இன்றைய குத்பா பிரசங்கத்தில் நான் சொல்ல விரும்புகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் மறுமையை ஒட்டிய இந்த பெரிய அடையாளங்களை இங்கே சொல்ல வரவில்லை.
மறுமை நாள் நிகழ்கின்ற போது இந்த பிரபஞ்ச படைப்புகளான மிக முக்கியமான அல்லாஹ்வுடைய படைப்புகளான அந்த முக்கியமான படைப்புகளில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றன என்ற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகின்றேன். மறுமை காட்சியை உலக அழிவுடைய அந்த நிகழ்வை நீங்கள் கண்கூடாக காண வேண்டும் என்று சொன்னால் இத ஷம்சு குப்பிரத், இத சமாஉன் ஷக்கத், இத சமாஉன் ஃபதரத் என்ற இந்த 3 அத்தியாயங்களையும் படித்து பாருங்கள். உங்களுக்கு நன்றாக கண்ணிலே உங்களுக்கு அந்த மறுமையுடைய காட்சி தோற்றம் பெறும் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே முதலாவது மிக அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மிக முக்கியமான படைப்பாக இருக்கின்ற பிரபஞ்ச படைப்புகள்ல ஒன்றுதான் சூரியன். மறுமை அன்பிக்கின்ற போது சூரியன் என்ன நிகழ்வு, சூரியனுக்கு எப்படி ஆன நிகழ்வு மாற்றம் ஏற்பட போகின்றது என்ற செய்தியை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. இத ஷம்சு குப்பிரத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷம்சு வல் கமரு யுகப்பரானி யௌமல் கியாமா. நாளை மறுமைநாள் நெருங்குகின்ற போது சூரியனும் சந்திரனும் சுருட்டப்படும் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற சூரியன் அதனுடைய ஒளியை அதனுடைய உஷ்ணத்தை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற அந்த சூரியன் 12,000 டிகிரிக்கு மேல அதனுடைய வெப்பத்தை கக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சூரியன் சுருட்டப்படுகின்ற போது அந்த வெப்பத்தை கக்கிக் கொண்டிருக்கின்ற அதனுடைய நாவை சூரியன் அப்படியே அல்லாஹ் சொல்லுகின்ற அதனுடைய நாவை சுருட்டிக் கொள்கின்ற போது வெப்பம் அங்கே தணிந்து சூடு தணிந்து இந்த உலகம் உறைந்து விடும் என்று எங்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உலகம் உறைந்து விட்டால் அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த உலகத்தில் புட்பூண்டுகளோ ஜீவராசிகளோ வாழ முடியாத ஒரு நிலை ஏற்படும். சூரியன் நிச்சயமாக அதனுடைய ஒளியை இழந்துவிடும். கற்பனை செய்து பாருங்கள். இது முதலாவது படைப்புக்கு நிகழக்கூடிய ஒரு விஷயம். இரண்டாவது படைப்பாகி அல்லாஹ்வுடைய மிக பிரமாண்டமான படைப்பு தான் அதாவது நட்சத்திரங்கள் என்று சொல்கின்றோம். வைதல் கவாகிபுன் தஸரத், அல்லாஹ் சொல்லுகின்றான் குர்ஆனிலே, வைதல் கவாகிபுன் தஸரத், நட்சத்திரங்கள் அப்படியே சொரிந்து விழுகின்ற போது, சொரிந்து விழுந்து சொல்றான், நட்சத்திர பால்வெளிகள் நிறைந்து காணப்படுகின்றன. தொலைநோக்கி கருவிகளுக்கு அகப்படாத பல்லாயிரம் மில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் பால்வெளிகள் இருக்கின்றன. அந்த பால்வெளிகள் அனைத்தும் உதிர்ந்து விட்டால், உதிர்ந்து இந்த பூமியில் விழுந்து விட்டால், இப்பொழுது கற்பனை செய்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதரிகளே, எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். இது இரண்டாவது மாற்றம். மூன்றாவது அல்லாஹ்வுடைய படைப்பு, மூன்றாவதாக வானம். வானம் உறுதியான கட்டமைப்பில் படைக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்வினால் ஒரு உறுதியாக ஒரு கட்டமைப்பில், ஒரு அமைப்பில், ஒரு தோட்டத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உறுதிமிக்க வானம், வானத்துக்கு என்ன நிகழப் போகின்றது என்ற செய்தியால் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. வைத சமாஉன் ஷக்கத், வானம் பிளக்கப்படுகின்ற போது, வைத சமாஉ குஷிதத், பிளந்து அது வெடிக்கின்ற போது அல்லாஹ் சொல்கின்றான், வானம் பிளக்கப்படுகின்ற போது, பிளந்து அதை வெடித்து சிதறுகின்ற போது தூள் தூளாக ஆகிவிடும். வானம் தூள் தூளாக நொறுங்கி அப்படி தூள் தூளாக ஆகிவிடும் என்ற செய்தியை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அது வானம் வேறொரு தோட்டத்தில் காட்சி அளிப்பதை நாங்கள் இப்ப பார்க்கின்றோம். வானத்துடைய நிலை இப்ப மாறிவிட்டது. அடுத்ததாக பிரம்மாண்டமான படைப்பு தான் கடல். கடலை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், கடல் பிளக்கப்படும்.
வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், கடல் பிளக்கப்படும். கடலிலே 2 சேர்மானங்கள் இருக்கின்றன. ஒன்று ஆக்சிஜன், அடுத்தது ஹைட்ரஜன். இந்த சேர்மானங்கள் இரண்டும் இரண்டாக பிரிக்கப்படுகின்ற போது வைதல் பிஹாரு சுஜ்ஜிரத். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், கடல் பிளக்கப்படுகின்ற போது தனிமங்கள் அந்த 2 சேர்மானங்களும் பிரிக்கப்படுகின்ற போது வைதல் பிஹாரு சுஜ்ஜிரத், நெருப்பு பற்றி எரியும் என்று சொன்னார். ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் பிரிக்கப்படுகிற 2 தனிமங்களும் வேறையாக ஆக்கப்படுகின்ற போது, அந்த நீரில் இருக்கின்ற 2 தனிமங்களும் வேறையாக மாற்றப்படுகின்ற போது நெருப்பு பிடித்து எரியும் என்று சொல்லுகின்றார் அல்லாஹ் தஆலா. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப கடலுடைய நிலைமை நெருப்பு பிடிப்பது மட்டுமல்ல, நெருப்பு பிடித்து அது வெள்ள பிரளயமாக மாறும் என்ற செய்தியை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றது. இது பூமியினுடைய இந்த கடலுடைய நிலைமையாக இருக்கின்றது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இந்த பூமியை பேலன்ஸ் பண்ணுவதற்காக வேண்டி பூமியில மலைகள் இல்லை என்று சொன்னால் மலைகள் ஏன் படைக்கப்பட்டிருக்கும் நாம் சிந்திக்கலாம். ஆனால் மலைகள் இந்த பூமியில் இல்லை என்று சொன்னால் இந்த பூமி அப்படியே இருக்காது, நிலையாக இருக்காது, உசும்பு தடம் பிறழக்கூடிய இந்த தன்மையை பேலன்ஸ் பண்ணுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த மலைகளை படைத்திருக்கின்றான். இந்த மலைகளை முளைக்கட்டைகளாக, இந்த பூமிக்கு முளைக்கட்டைகளாக நாங்கள் ஆக்கியிருக்கின்றோம். நாங்கள் மலைகளை பூமிக்கு பேலன்ஸ் பண்ணுவதற்காக முளைக்கட்டைகளாக ஆக்கியிருக்கின்றோம். இந்த மலைகள் அந்த மறுமை நெருங்குகின்ற போது வைதல் ஜிபாலு சுக்கிரத், மலைகள் நகர்த்தப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மறுமை நெருங்குகின்ற போது மலைகள் அப்படியே நகர்த்தப்படும். அப்படியே நகர்த்தப்பட்ட அந்த மலைகள் நாளை மறுமை நாளையில நகர்த்தப்பட்ட அந்த மலைகள் அப்படியே வெடித்து சிதறி பருத்தி பஞ்சுகளை போன்று ஆகிவிடும். பஞ்சுகளாக போன அந்த மலைகள் சராபா, அப்படியே பார்ப்பதற்கு காணல் நீர்கள் போன்று, காணல் நீரை போன்று அந்த மலைகள் ஆகிவிடும் என்ற செய்தியை எங்களுக்கு அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது மறுமை நிகழ்கின்ற போது நடக்கக்கூடிய விஷயங்கள். கடைசியாக பூமி மாத்திரம் எங்கே இருக்கின்றது? பூமியை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது பூமி உசுப்பப்படுகின்ற போது அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் இந்த பூமி மலைகள் பிளக்கப்பட்டவுடனே, மலைகள் நகர்த்தப்பட்டவுடனே, தூள் தூளாக ஆக்கப்பட்டவுடனே, இப்பொழுது இந்த பூமிக்கு பேலன்ஸ்ல இப்ப தானாகவே அதான் சொல்லுகின்றான் அல்லாஹ், இதா சுல்சிலத்தில் அர்லு, இப்ப மலைகள் பிடுங்கப்பட்டவுடனே, மலைகள் இல்லாமலாக்கப்பட்டவுடனே பூமி தன்னிலையில் நிற்காது. இப்ப உசும்ப ஆரம்பிக்கும். இதா சுல்சிலத்தில் அர்லு ஜில்சாலஹா வ அக்ரஜத்தில் அர்லு அத்காலஹா, பூமிக்குள் இருக்கின்ற அனைத்து பொருட்களும், அனைத்து ஜடங்களும், அனைத்து மையத்துகளும், மரணங்களும் அப்படியே வெளியே கக்கிவிடும். இன்னொரு குர்ஆன் ஆயத்திலே சொல்லுகிறான், அப்படி அதுக்குள் இருக்கிறது எல்லாத்தையும் வீசிவிட்டு அந்த பூமி மட்டும் வெறுமனே இருக்கும் என்று அல்லாஹ் எங்களுக்கு திருமறையிலே மிக தெளிவாக தெளிவாக சொல்லுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப பூமி மட்டும் இருக்கும். இப்பொழுது கார் இருள் ஒன்று அங்கே வருகின்ற போது அனைத்து உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து மண்ணோடு ஆகிவிட்டு இருக்கும். காரில் ஒன்று சூழ்ந்துவிடும். இப்பொழுது அனைத்து ஜீவராசிகளும் அடித்து மண்ணோடு ஆகி போயிருக்கும். வயமுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம் குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாமே அழிந்துவிடும். மலாயிக்காமார்கள் உட்பட, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட எல்லாருமே அல்லாஹ் மாத்திரம்தான் எஞ்சுவான். இப்பொழுது அல்லாஹ் மாத்திரம் இந்த பூமியில் எஞ்சிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே
அல்லாஹ் மீண்டும் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எழுப்புவார். மீண்டும் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எழுப்பி இப்ப இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடப்படும் யௌம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூரி, இப்பொழுது அவருக்கு கட்டளையிடப்படும் சூரனும் குழலிலே ஊதுங்கள், அவர்கள் ஊதுவார்கள். இப்பொழுது அங்கே கூட்டம் கூட்டமாக மனிதர்களும் மற்றவர்களும் அங்கே வந்து குவிந்து கொண்டிருப்பார்கள். அணி அணியாக சாறை சாறையாக வந்து கொண்டிருப்பார்கள். முதல் மனிதனுக்கு தெரியாத கடைசி மனிதனும், கடைசி மனிதனுக்கு தெரியாத முதல் மனிதனும் மூளை முடுக்குகள் எல்லாம் இருந்து எழும்பி அவர்கள் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி, புற்றீசர்களை போல அவர்கள் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி, வெட்டவெளி பொட்டலத்தை நோக்கி அவர்கள் வந்திருக்கின்ற காட்சி எங்களால் பார்த்து அதனை நாங்கள் மற்ற முடியாத வர்ணிக்க முடியாத அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது அந்த மாஷர் மைதானத்தில் அந்த பூமிதான் மாஷர் மைதானமாக ஆக்கப்படுகிறது. அங்கே எல்லோரும் வந்து இருப்பார்கள், சாறு சாறையாக வந்திருப்பார்கள். மறுமை இந்த பூமியில் தான் வருகின்றது. மஹ்ஷர் மைதானம் என்பது இந்த பூமியில் தான் வருகின்றது, ஏற்படுகின்றது. ஆனால் அல்லாஹ் இந்த பூமியை யௌம துபத்தலுல் அர்லு கைரல் அர்லி, இந்த பூமியை வேறொரு தோட்டத்தில் மாற்றுவான். எப்படி மாற்றுவான்? இந்த பூமியில் உடைந்த அந்த வானம், சிதறிருந்த அந்த சூரியன், அதனுடைய எச்ச சொச்சங்கள் எல்லாம் அப்படியே இருக்கும். இவைகள் இல்லாத, அடையாளங்களே இல்லாத பூமியாக அல்லாஹ் புரட்டுவான். மனிதர்கள் நிற்கத்தக்கவே அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இந்த பூமியில் நிற்கத்தக்கவே அல்லாஹ் இந்த பூமியை ஒரு வெண்ணிறமான பூமியாக மாற்றுவான். வெள்ளை நிறமான பூமியாக இந்த பூமி, எந்த அடையாளமும் இருக்காத பூமி மட்டும்தான் இருக்கும். அப்படி மாற்றுவான். இப்பொழுது எங்களுக்கு ஒரு சிந்திக்க தோன்றுகின்றது. அப்ப இப்ப பூமியை வெள்ளை நிறமாக மாற்றப்படுகின்ற போது இந்த சாறு சாரியாக எழுப்பப்பட்ட மனிதர்களுடைய நிலைமை என்ன? மஹ்ஷர் மைதானத்தில் நின்று கொண்டிருக்கின்ற மனிதர்களுடைய நிலைமை என்ன? யார சூழலா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள். அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சந்தர்ப்பத்தில் மட்டும் ஒரு நொடி அல்லாஹ் குன் ஃபயகுன், ஆகிவிடு என்று சொன்னால் ஆகிவிடும், அல்லாஹ்வுடைய கட்டளை. என்றாலும் ஒரு மறுகணத்திலேயே அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் சிராத் என்று நரகத்துக்கு மேலே போடப்பட்டிருக்க, பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் போடப்பட்டிருக்கின்ற பல்லாயிரம் மைல் தூரமுள்ள அந்த சிராத்தில் அவர்கள் வைக்கப்படுவார்கள். அப்பொழுது பூமி மாற்றப்படும் என்று சொன்னார்கள். இது மறுமை அன்பிக்கின்ற போது இந்த பிரபஞ்சத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நாங்கள் மஹ்ஷர் மைதானத்துக்கு வந்துவிட்டோம். எல்லோரும் அணி அணியாக அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இறுதி மனிதர்கள் யார் வரைக்கும் அப்படியே நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு இப்பொழுது எல்லா மனிதர்களும் மாஷரில் ஒன்று கூடிவிட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மாஷர் மைதானம் என்பது ஒரு பயங்கரமான இடம். அவருடைய வாழ்க்கை அடுத்த கட்டம் வருவது மாஷருடைய வாழ்க்கை. இந்த மாஷருடைய வாழ்க்கை என்பது சாதாரணமான ஒரு நிகழ்வாக கருதப்பட முடியாது. சொல்லுகின்றான், அந்த மலமிக்காக வேண்டி அவர்கள் எப்படி மனிதர்கள் ஆக்கப்படுவார்கள் என்று சொன்னால், பருத்தி வைக்கப்பட்ட அந்த அதாவது பஞ்சுகளை போன்று ஆகிவிடுவார்கள், விரிப்பை போன்று ஆகிவிடுவார்கள் என்று அல் குர்ஆன் சொல்லுகின்றது. இன்னொரு இடத்திலே சொல்லுகின்ற போது, இந்த ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம்,
நிச்சயமாக இந்த மனுஷருடைய நிகழ்வு என்பது மிக பயங்கரமானது. யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின், அந்த நாளையில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பால் குடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த கொடுக்கின்ற அந்த பெண்கள் அப்படியே நாங்கள் பிள்ளைகளுக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோமா என்று அவர்கள் தெரியாமல் பேதலித்து விடுவார்கள். அங்கே கர்ப்பிணியாக இருப்பவர்கள் பிள்ளையை பெற்றெடுத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் பெற்றார்களா பெறவில்லையா என்பது அவர்களுக்கு தெரியாத அன்புக்குரிய சகோதரர்களே, அவ்வளவு பிரம்மாண்டமான நிகழ்வு, அவ்வளவு கொடூரமான நிகழ்வு. சுகாரா, அங்கே மனிதர்களை நீங்கள் பார்க்கின்ற போதும் அவர்கள் மது அருந்தியவர்களை போன்று இருப்பார்கள். மது அருந்தியவர்கள் எப்படி இருப்பார்களோ அப்படி நீங்கள் அவர்கள் காண்பீர்கள் மனுஷர் மைதானத்தில். அவர்கள் மது அருந்தியவர்கள் அந்த மறுமையினுடைய வேதனை, மறுமையினுடைய அந்த நிகழ்வுனால அப்படி அவர்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அவர்கள் மது அருந்தியவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய வேதனை கடுமை அதனால இப்படி ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று அந்த மனுஷனுடைய நிகழ்வு, ஒரு நிகழ்வை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். இரண்டாவது விஷயம், அந்த மறுமை மனுஷனுடைய நிகழ்வுல நாங்க யாரும் உதவி செய்ய முடியாது. நாங்க பிள்ளைகளுக்கு வாப்பா என்ற ரீதியில உதவி செஞ்சிருப்பாங்க. வாப்பா பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் வாப்பாக்கு உதவி செய்ய, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்வார், சகோதரர்கள் சகோதரிகளுக்கு உதவி செஞ்சிருப்பார்கள், மற்றவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு இப்படி பல்வேறுபட்ட அடிப்படையில் உதவிகள் அல்லாஹ் சொல்லுகின்றார். எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் அளிக்க முடியாது, எந்த ஒரு செல்வாக்கையும் அங்கே பயன்படுத்த முடியாது. அன்றைய அந்த நிகழ்வு எல்லாம் அல்லாஹ்விடத்தில் தாருங்கள். வலில்லாஹி லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினம் ஆட்சி அதிகாரம் கட்டுப்பாடு எல்லாம் யாருக்குரியது? லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளுகின்ற அந்த அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமான அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி, ஒவ்வொரு மனிதரும் கொஞ்சம் ஒரு 0.1 ஒரு நன்மையாவது எனக்கு தாருங்கள் என்று சொல்லி பின்னால பெற்றோர்களுக்கு பின்னால பிள்ளைகள் போவார்கள், பிள்ளைகளுக்கு பின்னால் பெற்றோர்கள் போவார்கள், சகோதரர்களுக்கு பின்னால சகோதரர்கள் போவார்கள், ஓடி அங்கலாய்த்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு சிறு நன்மையை அந்த இடத்தில் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி யாருக்குமே உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமை. அன்புக்குரிய சகோதரர்களே, இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பனி ஹாஷிம், பனி ஹாஷிம் கோத்திரத்தினரே, அவருடைய குடும்பத்தை பார்த்து சொன்னார்கள், பனி ஹாஷிம் கோத்திரத்தினரே, உங்களை நரக நெருப்பிலிருந்து நரகத்தில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முத்தலிபு கோத்திரத்தினரே, உங்களை நீங்கள் நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்துல் மனாப் கோத்திரத்தினரே, உங்களை நீங்கள் நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எனது அருமை மகள் பாத்திமாவே, நீங்கள் உங்களுடைய நப்சை இந்த நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லா அப்லிகு மினல்லாஹி ஷைஆ, நாளை மறுமை நாளையில் உங்களுக்கு இதுதான் என்று எழுதிவிட்டால், நரகம்தான் என்று எழுதிவிட்டால், அதற்கு பின்னால் நான் அல்லாஹ்விடத்தில் எதுவுமே செய்ய முடியாது, யாருக்கும் எதுவும் பரிந்துரை செய்ய முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மிக மோசமான கொடுமையான கடுமையான நிகழ்வு அந்த மனுஷருடைய நிகழ்வுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அடுத்தது மனிதர்கள் எல்லாம் சாரியாக இருப்பார்கள், எல்லோருமே ஆடையின்றி இருப்பார்கள். பயங்கரமான நிகழ்வு என்பதை சொல்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றான். இதனை எப்படி ஆக்கி வைத்திருக்கின்றான்? எல்லோரும் ஆடையின்றியே இருப்பார்கள், ஆனால் யாரையும் பார்த்துக் கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களுடைய விஷயத்திலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். அவர்களே பாதுகாத்துக் கொள்ள முடியாதவர்கள் அப்படி இருப்பார்கள். இந்த நிலையில் தான் அல்லாஹ் தஆலா சூரியனை
எங்களுக்கு 2 மைல்கள் அல்லது 3 மைல்களுக்கு அப்பால் எங்களுக்கு வைத்திருப்பான். சூரியன் வைக்கப்படும். சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் அவர்கள் என்னென்ன அமல்கள் செய்தார்களோ, அவர்கள் என்னென்ன பாவங்கள் செய்தார்களோ, அந்த பாவத்துக்கு ஏற்ப சிலருக்கு கரண்டை கால் வரைக்கும் அந்த வெப்பத்தினுடைய வேர்வை பிடித்திருக்கும். அதே போல சிலருக்கு கெண்டைக்கால் வரைக்கும் பிடித்திருக்கும், சிலருக்கு முட்டுக்கால் வரைக்கும் அந்த வேர்வை பிடித்திருக்கும், சிலருக்கு இடுப்பு வரைக்கும் பிடித்திருக்கும், சிலருக்கு அப்படியே கரிவாளம் போட்டா போல் முகத்தை மறைத்துக் கொள்ளும் அந்த உஷ்ணத்தினுடைய வேர்வை. அன்புக்குரிய சகோதரிகளே, இது மறுமையில் நிகழ்கின்ற இந்த நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த நிகழ்விலே இப்படியே நாங்கள் 1 நாளா 2 நாளா 3 நாளா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது சொன்னார்கள், இங்கே 50,000 வருடங்கள், இங்கே 50,000 வருடங்கள், நாளை மறுமை நாளையில் ஒரு நாள் மாத்திரமா நாங்கள் இதற்கு மனுஷரில் காத்திருப்போம், இப்படியான வேதனைக்கு உட்படுத்திக் கொண்டு இருப்போம்? இல்லை, பல்லாண்டு காலமாக விசாரணை செய்யப்படாமலே இன்னும் விசாரணைக்கு வரவில்லை, இன்னும் நாங்கள் விசாரிக்கப்படவில்லை. மஹ்ஷர் மைதானத்தில் அங்கலாய்த்துக் கொண்டிருப்பார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு விசாரணையை நடத்தி எங்களுக்கு அனுப்ப வேண்டிய இடத்தில் அனுப்பி வை யா அல்லாஹ் என்று அங்கலாய்ப்பார்கள், கெஞ்சுவார்கள், கதறுவார்கள். கடைசியாக நபிமார்களிடம் போவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பரிந்துரை செய்வதற்காக பேசுவதற்காக அல்லாஹ்விடத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஓடோடி செல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைவிட்டு யா நஃப்ஸி, யா நஃப்ஸி, எனது ஆத்மாவே, எனது ஆத்மாவே என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி கைவிட்டு விடுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போவார்கள், அவர்களும் அப்படியே கைவிட்டு விடுவார்கள். யா நஃப்ஸி, யா நஃப்ஸி, எனது ஆத்மாவை நான் பாதுகாக்க வேண்டும், நானே அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் என்னிடம் வருகின்றீர்களா என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி நபிமார்களிடம் மாறி மாறி அங்கலாய்த்துக் கொண்டு ஓடோடி திரிவார்கள். அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்யுங்கள். எதற்காக வேண்டி? கேள்வி கணக்கு கேட்பதற்காக. இன்னும் கேள்வி கணக்கு கேட்கப்படவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, மஹ்ஷர் மைதானத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம், அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஓடோடி போய் மக்கள் எல்லாம் கூறுவார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை பின்பற்றி நடந்தோம், உங்களை நாங்கள் உங்களுடைய கட்டளை எடுத்து நடந்தோம், எங்களுக்காக வேண்டி விசாரணைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள் என்று சொல்வார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காம் மஹ்மூத் என்ற இடத்தில் சுஜூதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருந்தவன் அந்த இடத்துக்கு சொல்வார்கள் மக்காம் மஹ்மூத் என்று சொல்லி, அந்த மக்காம் மஹ்மூத் என்ற இடத்தில் சுஜூதில் இருந்தவாறே அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வார்கள், கெஞ்சி கேட்பார்கள், துஆ செய்வார்கள், பிரார்த்தனை செய்வார்கள். அவர்களுடைய மன்றாட்டம் இதுதான் சொல்றது ஷஃபாஅத்துல் குப்ரா, அவர்களுடைய பெரிய மன்றாட்டம் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்பொழுதுதான் அல்லாஹ் விசாரணைக்கு எங்களை உட்படுத்த போகின்றான். இப்பொழுது விசாரணைக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நிற்போம். 8 மலாயிக்காமார்கள் அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை சுமந்து கொண்டிருப்பார்கள். 8 கூட்டத்தார் மாத்திரம் அந்த சிம்மாசனத்தின் நிழலில், அரிசின் நிழலில் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த 8 கூட்டத்தாரை பற்றி ஹதீஸ்களிலே உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அந்த 8 கூட்டத்தார் நின்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே மலாயிக்காமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஏனைய மலாயிக்காமார்களும் சப்பு சப்பாக அணி அணியாக நின்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் யாருக்கும் அனுமதி அளிக்க, அல்லாஹ் அனுமதிக்காத யாருமே அந்த இடத்தில் பேச முடியாது. அல்லாஹ் அனுமதிக்காத யாரும் அந்த இடத்தில் பேச முடியாத அந்த சந்தர்ப்பத்திலே தான் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்ல மனிதர்களே, லேசான கேள்வி யாருக்கு கேட்கப்படுகிறதோ ஹிசாபன் யசீரா அவர்கள் அப்படியே சென்று விடுவார்கள். யாரை துருவி துருவி அல்லாஹ் ஆராய்ந்து விடுகின்றாரோ, துருவி துருவி கேள்விகள் கேட்கப்படுகின்றதோ அதோ கெரிதான் அங்கே மாட்டிவிட்டார்கள், மாட்டிக்கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த துருவி துருவி கேட்கப்படுகின்ற கேள்வி எப்படி கேட்கப்படும் என்று சொன்னால், அல் யௌம நஃப்திமு அலா அஃப்வாஹியும், அன்றைய தினம் கேள்வி கேட்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வாய் பேசாது. என்னுடைய வாய்க்கு
அல்லாஹ் முத்திரையை இட்டு விடுவான். வத்துகல்லிமுனா ஐதீஹிம், எங்களுடைய கைகளும், வத்தஷ்ஹது அர்ஜுலுனா, எங்களுடைய கால்களும் தான் சாட்சி சொல்லும் என்ற ஒரு குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ் ஹாமீம் சூராவிலே சொல்லுகின்றார், எங்களுடைய இந்த தோள்களும் தான் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, வாய்க்கு முத்திரையிடப்படும். இப்பொழுது எங்களுடைய கைகள் சொல்லும், நான் இந்த ஹராத்தை செய்தேன், இதனை நான் விழுங்கினேன், நான் வட்டி கொடுத்தேன், வட்டிக்கு எழுதினேன், வட்டியை வாங்கினேன், வட்டி சாப்பிட்டேன், மற்றவர்களை பற்றி பேசினேன், மற்றவர்களை புறம் பேசினேன், மற்றவர்களை தப்பான எண்ணம் கொண்டேன், மற்றவர்களுடைய மாமிசத்தை தின்றேன், நான் இப்படி செய்தேன் என்று இந்த கை பேசிக் கொண்டிருக்கும், கால் பேசிக் கொண்டிருக்கும், தோள்கள் பேசிக் கொண்டிருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது இந்த விசாரணை முடிந்தவுடன் இப்பொழுது பட்டோலை வந்து தராசில் விழும். அப்படியே வந்து விழும் சகோதரிகளே, அந்த தராசில் பட்டோலை விழுகின்ற போதுதான், யா அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு அந்த பட்டோலையை வலது கையில் கிடைப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். இதோ முடிவு, ரிசல்ட் முடிந்து விட்டது, பட்டோலையும் கையில் கிடைக்க போகின்றது. யாருடைய பட்டோலை? ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி ஃபயகூலு ஹாஹும் குர்ஆஉ கிதாபியா, யாருடைய பட்டோலை திராசில் விழுந்த பட்டோலை யாருடைய கையில் வலக்கரத்தில் கிடைக்கின்றதோ, அந்த கரத்தில் கிடைத்த மனிதர், இதோ எனது பட்டோலை எனக்கு கிடைத்து விட்டது, மகிழ்ச்சியில் ஆரவாரமாக இதனை படியுங்கள், இது நான் நினைத்திருந்தேன், நாளை மறுமை நாளையில் இப்படி கேள்விகளுக்கு நான் கேட்கப்படுவேன், இப்படி எனக்கு விசாரணை உண்டு என்று நான் நினைத்திருந்தேன், எண்ணியிருந்தேன், அதற்காக வேண்டி நான் பாடுபட்டேன், இதோ என்னுடைய பட்டோலை வலது கரத்தில் கிடைத்திருக்கின்றது என்று சந்தோஷப்பட்டு உயர்ந்த சொர்க்கத்தில் அவர் போவார், இருப்பார். கடைசியாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாருடைய பட்டோலை இடது கரத்தில் கிடைத்து விடுகின்றதோ அவர் ஒதுங்குகிறார்கள், நரகம். அந்த நேரத்தில் அங்கலாய்ப்பார்கள், யாழைத்தனி லம் ஊத்த கிதாபியா, இந்த பட்டோலை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூடாது, எனக்கு இப்படிப்பட்ட பட்டோலை கிடைத்திருக்க கூடாது. மாகனா அன்னி மாலியா, எனது பணம், வசதி, செல்வம், சொத்து எதுவும் எனக்கு பிரயோஜனம் அளிக்கவில்லையே, இந்த பட்டோலையை மாற்றி எழுதுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம், எனது பணம் செய்து கொடுக்கவில்லையே. அலக்க அன்னி சுல்தானியா, என்னை விட்டு எனது பதவி, பட்டம், அதிகாரம் எல்லாம் முடிந்து விட்டது. வகானத்தில் காதியா, இதுதான் எனது இறுதி முடிவா என்று புலம்பிக் கொண்டு செல்லுவார். ஹுதூஹு, அவரை பிடியுங்கள், மலாய்க்காமார்களுக்கு கட்டளையிடப்படும். ஹுதூஹு, அவர்களை பிடியுங்கள். ஃபகுல்லூஹு, விலங்கிடுங்கள். துப்பல் ஜஹீம சல்லூஹு, மலாய்க்காமார்களுக்கு சொல்லப்படும், அவரை கொண்டு நரகத்தில் வீசுங்கள் என்று 70 முழ சங்கிலி இடப்பட்டு மலாய்க்காமார்கள் அப்படியே கொண்டு நரகத்தில் போடுவார்கள் என்ற செய்தியை அல் குர்ஆன் மிக தெளிவாக சூரத்துல் ஆஹா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய இறுதி முடிவு அல்லாஹ் தஆலா வலது கரத்தில் எங்களுடைய பட்டோலையை கிடைப்பதற்கு நாங்கள் என்னென்ன அமல்களை செய்ய வேண்டுமோ அந்த அமல்களை செய்து எங்களுடைய வலக்கரத்தில் கிடைப்பதற்கு பட்டோலையை நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா, யா அல்லாஹ், எங்களுடைய பட்டோலையை நாளை மறுமை நாளையில் எங்களுக்கு வலக்கரத்தில் கிடைக்க செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கேள்வி கணக்கை லேசாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், மேலான சொர்க்கத்தில் எங்களை நுழைய செய்வாயாக.